வெல்கம் டு 96th டே ஆஃப் 100 ஃபிட்னஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லெக்ஸ் அண்ட் காஃப் மசில் வந்து டார்கெட் பண்ணிங்க. ஸோ லெக்ஸில் வந்து ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட், அதாவது ப்ரீ எக்ஸாஸ்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா லெக் எக்ஸ்டென்ஷனும் லெக் கேர்ள்ஸும் வந்து சூப்பர் செட் மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் லெக் எக்ஸ்டென்ஷன் 15 கவுண்ட்ஸ் முடிஞ்ச உடனே பிரேக் எடுக்காமல் லெக் கேர்ள்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணணும். அதுக்கப்புறம் தாங்க பிரேக் எடுக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் மல்டி ஜாயின் ஒர்க் அவுட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மித் மிஷினில் வந்து ஸ்குவாட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து லாஸ்ட் செட் வந்து ட்ராப் செட் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேங்க. ஸோ 15 கவுண்ட்ஸ் முடிஞ்ச உடனே 30% ஆஃப் தி வெயிட் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப சேம் எக்ஸசைஸ் மசில் ஃபெயிலியர் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. சேம் பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ்ல அதே மாதிரி தான் ட்ராப் செட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் செட்டில். ஸோ 15 முடிஞ்ச உடனே 30% ஆஃப் வெயிட்டை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப சேம் எக்ஸசைஸ் மசில் ஃபெயிலியர் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இது ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டாக வந்து லெக் எக்ஸ்டென்ஷனும் ரொமானியன் ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட்டும் பண்ணியிருப்பேன். ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரேக் எடுக்காமல், அதாவது லெக் எக்ஸ்டென்ஷனு ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட் முடிச்ச உடனே திரும்ப அடுத்த செட் வந்து கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ரெஸ்ட் பாஸ் டெக்னிக் மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ 15 கவுண்ட்ஸ் லெக் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட் வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். திரும்ப பார்த்தீங்கன்னா அகைன் கண்டினியூ வித் லெக் எக்ஸ்டென்ஷன். இது முடிச்சதுக்கப்புறம் காஃப்க்கு வந்து சீட்டட் காஃப் ப்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் லெக் ப்ரெஸ் வந்து காஃப் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you.